வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ இஸ்ரோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து கால்பர் பண்ணியிருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், குக், ஃபயர்மேன் இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்ன பற்றின்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாஸ் கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் அண்ட் ரிசர்வ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 80 மார்க்குக்கு வந்து கொஷின் வந்து கொடுப்பாங்க. ஸோ 80 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து இருக்கும். ஸோ டைம் வந்து 120 மினிட்ஸ் 1.5 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. டோட்டல் வந்து 100 மார்க்ஸு. ஸோ ஒரு கொஷனுக்கு வந்து 1 மார்க்கு. அதே வந்து நீங்கள் ராங் ஆகிடுச்சு, தவறாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபை நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர். பட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபை நேச்சர்ன்ற அந்த இதுக்கே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகுவீங்க. ஸோ பாஸ் கிரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 18 மார்க்குக்கு வந்து 32 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் மினிமம் மார்க் தான். மேக்ஸிமம் மார்க் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ ஸோ அது அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 மார்க்குக்கு வந்து 24 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபை பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 100 மார்க்கில் வந்து 50 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தாலே வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ அது ரிசர்வ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே போகுதும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேண்டிடேட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் வில் பி எப்போவுமே ஸ்கில் டெஸ்ட் வந்து கோ ஆன் பேஸ். ஓகே, கோ நோ பேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க் அப்ளைன் த ஸ்கில் டெஸ்ட் அண்டு கன்சிடர் ஃபார் செலெக்ஷன். ஓகே, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னும் போது உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எப்படி கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து அதில் மார்க் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கணும் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? 10 கேண்டிடேட்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் அண்ட் வேகன்சிஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த வேகன்சிலேருந்து 10 மடங்கு. ஓகேங்களா? அகாடமிக் ஸ்கோர் எசென்சியல் ஃபார் த ப்ரிஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டிப்ளமோ, SSLC, IT, NIT இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் படுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு டயர் பிரேக், செகண்ட் டயர் பிரேக் இந்த ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.